பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். வியாழன் வாக்கு வரவேண்டும் என்று காத்திருந்து ஏமாற்றமடைந்தது போல உன் முகம் வாடியிருப்பதை பார்த்து நான் உடனே ஓடி வந்துவிட்டேன். உன்னை விட்டு எப்போது நான் விலகியுள்ளேன் பிள்ளையே? எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் இல்லத்திலிருந்து வரும் சங்கடமான சூழல் மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டதை நீ கவனித்தாயா? துன்பங்கள் முடிவுக்கு வருவதை கவனித்தாயா? இந்த முறை உன்னை ஏமாற்ற மாட்டேன். இந்த நல்ல மாற்றம் நிலைக்கும் என்று நீ நிச்சயம் நம்பலாம். நன்மைகள் நிச்சயம் தொடரும் என் குழந்தையே. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க, ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று. நம்பிக்கையோடு செயல்படு என்று. ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போல காட்டிக்கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கிறாய்? நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே, வருந்தாதே என்று. தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு கொண்டே இரு. உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் கைகூடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். கவலைப்படாதே குழந்தையே. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். எப்போதும் இருப்பேன். எதிர்ப்பதற்கு அல்ல, பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும். உறுதியான நம்பிக்கை வேண்டும். இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீரு. நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு. நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா? கவலை கொள்ளாதே. அத்தனையும் வீழப்போவது உறுதி. உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும், அதில் உன் வலியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன். உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகிறது. நான் அமைதியாய் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கிறாயல்லவா? உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? அந்த மூச்சு ஒரு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும். இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது. சூழ்நிலை என்பது உனக்குத்தான். என்னால் என் பிள்ளைக்கு அதை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும். ஆனால் சில நேரங்களில் சில நிமிடங்கள் அல்லது சில நாட்கள் கூட ஆகிறது. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என் குழந்தையே. நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய். அமைதியாய் பொறுமையாய் இருக்கிறாய். ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். உன் நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள். ஆனால் நீ கவலைப்படாதே. உண்மைதான் வெல்லும். அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கிறாய். நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன். பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று வந்து சேரும். என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்வாய். என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன். உன்னை அழைத்தது நான். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொக்கிஷம்தான். நீ அனுபவித்த துயரங்கள் போதும் என் குழந்தையே. அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை.
ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் முடிவு வரவில்லை. நீ இப்படித்தானே புலம்புகிறாய்? முதலில் ஒன்றை புரிந்து கொள். உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நீ கர்மாவை அனுபவிக்கின்றாய். இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை என் குழந்தைக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் மனதில் எந்தவிதமான குழப்பங்களையும் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய். கவலை வேண்டாம். அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்து விட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. நீ சந்தோஷமாக இருப்பாய். இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது. புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் விரைவில் நடைபெறும். காத்து கொண்டு இரு. உனக்கு பிடித்த ஒன்றை உன் அன்னையான நான் உனக்கு தரப்போகிறேன். என் தங்கமே, துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் வருவேன். உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டது. உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன். உன்னில் நீ என்னை உணர்ந்துவிட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. உன் மீனாட்சி தாய் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு? உடல் அலைச்சல், மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம். வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் எல்லாம் நிகழ்கிறது. ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவள் நான். என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும். என்னுடைய மந்திரத்தை நீ கொஞ்சம் கூடுதலாக உச்சரிக்க வேண்டும். நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய். அச்சமின்றி முன்னேறு. உனக்கு துணையாக உன் அன்னையான நான் வருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி வீழாமல் இருக்கும்? உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது. அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன்? நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை. கவலைகள், சோகங்கள், வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்து கொண்டு இருக்கிறாய். ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய். அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு உதித்து கொண்டு இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள். எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது. அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான். அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது. அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன். உன் இதயத்தில் உன் அன்னையான நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. அதன் பொருட்டுதான் உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த நான் முயற்சி செய்கின்றேன். ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒலிக்கிறாய். பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும்? உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய். அதை முதலில் தூக்கி எறி. அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும். அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய். உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் என் குழந்தையே. பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் நிறைவேற்றுவேன். சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எதுவோ அது மட்டுமே உன்னோடு வரும். உயர்ந்த கதியை நல்கும். அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பயனை நாம் இவ்விதமாகவும் பெற முடியும்.
என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே. ஒவ்வொரு செயலும் விளைவிலேயே முடிகிறது. விளைவில்லாத செயல் என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் செயலிலேயே விளைவும் மறைந்து இருக்கிறது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் எதை எப்படி செய்கிறோம் என்பதை பொறுத்து அதற்கேற்ற பலன் சரியான காலத்தில் தானாக வரும் என்பதால் பலனை பற்றி கவலைப்பட அவசியமில்லை. விதைத்தது அவரை என்றால் விளைவது துவரையாக முடியாது. அதனால் அவரை விதைத்தவன் என்ன பயிர் விளையும் என்ற கவலை இல்லாள்வது அர்த்தமற்றது. எதுவுமே உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். மனிதன் பிறக்கும்போது அவன் சுய தர்மமும் கூடவே பிறந்து விடுகிறது. ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம். ஒருவனுடைய சுய தர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது. அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளையும் பெற்றிருப்பான். அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும். இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது. சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்டு எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுவதோ கூடாது. நீ நம்பிக்கையோடு இரு. உன் அன்னை நான் இருக்கிறேன்.